நேற்று கரையை கடந்த ஃபெஞ்சல் புயல் 7 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையை நோக்கி தற்போது நகர்ந்து வருவதாக அண்மை செய்திகளில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஜெயலானி இணைகிறார். வணக்கம் ஜெயலானி. தற்போது 3 மணி நேரத்தில் மேலும் வலுவிழப்பதாக நம் செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன? வங்கக்கடல் பகுதியில் உருவான இந்த பெஞ்சல் புயல் என்பது வட தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரிக்கு இடையே கரையை கடக்கக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்தது. இந்த அடிப்படையில் நேற்று மாலை 5:30 மணி அளவில் கரையை கடக்க தொடங்கிய இந்த பெஞ்சல் புயல் என்பது நேற்று நள்ளிரவில் 10:30 மணியிலிருந்து 11:30 மணி அளவிற்காக வட தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு இடையே புதுச்சேரிக்கு அருகாமையில் கரையை கடக்க தொடங்கியது. 5:30 மணிக்கு கரையை கடக்க தொடங்கிய நிலையில் 11:30 மணி அளவிற்காக முழுவதுமாக புயல். ஜெயலானி, தொடர்ந்து இணைப்பிலே இருங்க, பேசலாம். பெஞ்சாய் புயல் புதுச்சேரிக்கு அருகில் நேற்று மாலை 5:30 மணி அளவில் கரையை கடக்க துவங்கி நேற்று இரவு 10:30 மணிக்கும் 11:30 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் கரையை கடந்துள்ளது. இது தொடர்ந்து புதுச்சேரிக்கு அருகில் நிலை கொண்டுள்ளது. கடந்த 6 மணி நேரத்தில் இது மணிக்கு சுமார் 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்துள்ளது. கடந்த 3 மணி நேரத்தில் பெரும்பாலும் நகராமல் உள்ளது. தற்போதைய நிலவரப்படி இது தொடர்ந்து மேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து அடுத்து ஒரு 3 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறையக்கூடும். இதுவரை பதிவான தகவல்களின் அடிப்படையில் கடந்த 24 மணி நேரத்தில் 3 இடங்களில் அதி கனமழையும் 6 இடங்களில் மிக கனமழையும் 20 இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் 50 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. புதுச்சேரியில் 46 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதுவரை பதிவான மழையின் அளவை தரவுகளின் அடிப்படையில் பொறுத்தவரையில் அதிகபட்ச மழையாகும். இதற்கு முன்னர் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி 2004ஆம் வருடம் 21 சென்டிமீட்டர் மழை புதுவையில் பதிவாகியுள்ளது. தற்பொழுது 46 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வானிலை எச்சரிக்கையை பொறுத்தவரை ஏற்கனவே கொடுக்கப்பட்ட எச்சரிக்கைகள் தொடர்கின்றது. தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும். அடுத்த 3 மணி நேரத்தில் ஃபெஞ்சல் புயல் வலுவிழக்கும் என்று தற்போதைய வானிலை அறிக்கையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை ஜெயலானி தொடர்ந்து வழங்குகிறார். வணக்கம் ஜெயலானி, உங்கள் விவரங்கள் என்ன? வங்கக்கடல் பகுதியில் உருவான பெஞ்சல் புயல் என்பது நேற்று கரையை கடக்க தொடங்கியது. குறிப்பாக நேற்று மாலை 5:30 மணி அளவில் கரையை கடக்க தொடங்கிய இந்த பெஞ்சல் புயல் என்பது கரையை கடப்பதற்கு 6-7 மணி நேரம் எடுத்துக்கொண்டது. குறிப்பாக 5:30 மணியில் கடக்க தொடங்கிய இந்த புயல் என்பது இரவு நேரமான 10:30 மணியிலிருந்து 11:30 மணி அளவிற்காக வட தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு இடைப்பட்ட பகுதியில் கரையை கடந்ததாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்தது. இந்த நிலையில் கரையை கடந்த பெஞ்சல் புயல் என்பது கடந்த 6 மணி நேரத்தில் 3 மணி நேரமாக ஒரே இடத்தில் மையம் கொண்டிருப்பதாக அண்மை தகவலை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் அதீத கனமழை என்பது பெய்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் அண்மை தகவலாக தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக புதுச்சேரியை பொறுத்தவரை வரலாறு காணாத வகையில் மழைப்பொழிவு என்பது பதிவாகியிருப்பதாகவும் கடந்த 2004ஆம் ஆண்டுக்கு பிறகாக தற்போது அதிகபட்சமாக மழை என்பது பதிவாகியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அண்மை தகவலை தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக புதுச்சேரி மாநிலத்தில் தற்போது நிலவரப்படி 47 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருப்பதாகவும், அதே போன்று விழுப்புரம் மாவட்டத்தில் 50 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் அண்மை தகவலாக தெரிவித்திருக்கிறது. இது தொடர்ந்து மேற்கு திசையை நோக்கி
மெதுவாக நகரக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. இதன் காரணமாக அந்த பகுதிகளில் மழை என்பது நீடிக்கக்கூடும் என்பதாகவும், அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து மேற்கு திசையை நோக்கி மெதுவாக நகர்ந்து வருவதன் காரணமாக அடுத்த 3 மணி நேரத்திற்குள்ளாக தற்போது புயலாக கரையை கடந்த இந்த பெஞ்சல் புயல் என்பது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்க வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் சார்பில் தற்போது அண்மை தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஒரு வார காலமாக வங்கக்கடலில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியில் இருந்து 5 நாட்களாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்து நேற்றைய முன்தினம் புயலாக வலுவடைந்து ஒரு நாள் முழுவதும், அதாவது 24 மணி நேரத்திற்கு மேலாக கடற்பரப்பில் இருந்த இந்த பெஞ்சல் புயல் என்பது நேற்று மாலை கரையை கடக்க தொடங்கியது. இந்த நிலையில் கரையை கடந்ததற்கு பிறகாகவும் தற்போது ஒரே இடத்தில் நிலை கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அதாவது கடந்த 3 மணி நேரமாக புதுச்சேரி நிலப்பரப்பில் ஒரே இடத்தில் தற்போது நிலை கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக அந்த பகுதிகளில் அடர்ந்த மேகக்கூட்டங்கள் என்பது உள்ளே வருகை தந்து கனமழை முதல் அதி கனமழை என்பது பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வாளர்கள் தகவல் தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து தற்போது களத்தில் இருந்து செய்தியாளர்கள் தெரிவிக்கக்கூடிய தகவல்களும் புதுச்சேரியில் மிக கனமழை என்பது பெய்து வருவதாக தெரிவித்து வருகிறார்கள். வானிலை ஆய்வு மையத்தின் அண்மை தகவல் என்பது அடுத்த 3 மணி நேரத்திற்கு இந்த புயல் என்பது மெதுவாக நகரக்கூடும் என்பதாக கணித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக அடுத்த 3 மணி நேரத்தில் இந்த புயல் என்பது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு இழப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. பெஞ்சல் புயல் காரணமாக தற்போதைய மழை நிலவரம் குறித்தான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி ஜெயலானி.